அம்புலிமாமா ராமாயணம் 33ஆம் பாகம். சிம்சுபா மரத்தின் மீது ஏறிய அனுமன் அங்கிருந்து தன்னைச் சுற்றியுள்ள அனைத்தையும் அந்த உயரத்திலிருந்து கலைய கண்டான். அசோகவனம் தேவேந்திரனின் நந்தவனத்தைப் போல் இருந்தது. அது மலர் செடிகளாலும் பழ மரங்களாலும் நிறைந்திருந்தது. பறவைகளும் விலங்குகளும் அங்கு இருந்தன. அங்கங்கே திவ்யமான மாளிகைகளும் திண்ணைகள் மற்றும் தாமரை மற்றும் அல்லி மலர்கள் கொண்ட குளங்கள் இருந்தன. அனைத்தையும் விட அசோக மரங்களே அங்கு மிகுதியாக இருந்தன. சற்று தொலைவில் ஒரு உயர்ந்த வெள்ளை மண்டபம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அதில் 1000 தூண்கள் இருந்தன. அதனுள் பவளங்களால் செய்யப்பட்ட படிகளும் தங்க மேடைகளும் இருந்தன. அது ஒரு புனிதமான சைத்திய வடிவில் அமைந்திருந்தது. அதன்பின் அனுமன் சீதையை தரிசித்தார். அவர் அணிந்திருந்த சேலை மண் படிந்து இருந்தது. அவரைச் சுற்றி அரக்கிகள் இருந்தனர். அவர் மிகவும் மெலிந்து பெருமூச்சு விட்டுக்கொண்டு தீனமான நிலையில் இருந்தார். உடல் பராமரிப்பு இல்லாததால் அவர் திருமேனியும் தூசு படிந்து இருந்தது. ஆபரணங்கள் மிக குறைவாகவே இருந்தன. அவர் கூந்தல் ஒரே சடையாக திரண்டு இடுப்பு வரை தொங்கிக் கொண்டிருந்தது. இவரே சீதையாக இருக்க வேண்டும் என்று அனுமன் இவ்வாறாக எண்ணினார். ராவணன் கடத்திச் செல்லும் போது அந்த பெண்ணிடம் தமக்கும் சுக்ரீவன் உள்ளிட்டோருக்கும் தெரிந்த அடையாளங்கள் சில இவரிடம் இருந்தன. முழு நிலவு போன்ற முகம், தீட்டியது போன்ற புருவங்கள், கரிய கூந்தல், அழகான இடை. சீதை எவ்வளவு மெலிந்து துயர கடலில் மூழ்கியிருந்தாலும் இந்த லட்சணங்கள் மறையவில்லை. இவை தவிர ராமர் சீதையின் அடையாளங்கள் சிலவற்றை சொல்லியிருந்தார். எனவே அனுமன் அவர் சீதை தான் என்று உறுதி செய்து கொள்ள மிகவும் சிரத்தையுடன் கவனித்தார். ராமர் சொன்ன ஆபரணங்களில் சிலவற்றை அணிய விருப்பமில்லாமல் அவர் மரக்கிளைகளில் தொங்கவிட்டிருந்தார். அவற்றில் காதணிகளும் கைவளைகளும் இருந்தன. அவை கழற்றப்பட்ட அடையாளங்கள் சீதையின் காதுகளிலும் மணிக்கட்டுகளிலும் காணப்பட்டன. அது மட்டுமல்லாமல் சீதை ரிஷ்யமுக பர்வதத்தின் மீது மூட்டையாக கட்டிப்போட்ட ஆபரணங்களில் இவை இல்லை. மேலும் சீதை நகைகளை மூட்டையாக கட்டியிருந்த அந்த பச்சைப்பட்டு துணியும் அவர் இப்போது கட்டியிருக்கும் சேலையும் ஒன்றாகவே இருந்தன. ஆனால் அந்த சேலை மிகவும் அழுக்கடைந்திருந்தது. இவற்றையெல்லாம் சிந்தித்து அனுமன் அவர் சீதை என்று நிச்சயித்துக் கொண்டு பரமானந்தம் அடைந்தார். மறுக்கணமே சீதையின் நிலையை நினைத்து அனுமனின் இதயம் உருகியது. ஜனகரின் புதல்வி, தசரதரின் மூத்த மருமகள், எத்தனையோ சுகங்களை அனுபவிக்க வேண்டிய இந்த சீதை கண்ணீரும் மண்ணுமாக அழுது கொண்டு மெலிந்து இந்த பயங்கரமான அரக்கிகளுக்கு நடுவே இப்படி வாடுவதா? இந்த சீதைக்காக ராமர் எத்தனை அரக்கர்களை கொன்றார். இவருக்காகத்தானே அவர் வாலியைக் கொன்று சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்தார். இவருக்காகத்தானே தாம் கடலை தாண்டி இலங்கைக்கு வந்தோம். இவருக்காக ராமர் மூலகங்களையும் தலைகீழாக மாற்றச் சொன்னாலும் செய்வார். அயலானான எனக்கே இந்த சீதையை பார்த்து இவ்வளவு வருத்தம் உண்டாகிறது என்றால் ராமருக்கு இன்னும் எவ்வளவு துக்கம் உண்டாகும் என்று அனுமன் சிம்சுபா மரக்கிளைகளின் மேல் அமர்ந்து எண்ணினார். இரவின் பெரும் பகுதி கழிந்தது. அரக்க பிராமணர்கள் வேத பாராயணத்தை தொடங்கினர். ராவணன் அந்த ஒலியை கேட்டு விழித்தெழுந்து சீதையை நினைவு கூர்ந்தான். உடனே அவன் சகல ஆபரணங்களையும் அணிந்து பிரகாசத்துடன் அசோகவனத்திற்கு புறப்பட்டான். அவனுடன் 100 பெண்கள் வந்தனர். அவர்களில் சிலர் தங்க விளக்கு தண்டுகளையும் சிலர் சாமரங்களையும் மற்றவர்கள் விசிறிகளையும் ஏந்தியிருந்தனர். ஒருத்தி தனது வலது கையில் மணிகள் பதித்த மது கலசத்தை ஏந்தியிருந்தாள். மற்றொருத்தி ராவணனுக்கு பின்னால் தங்க காம்பு கொண்ட வெண்கொற்ற குடையை பிடித்திருந்தாள். அவர்கள் அனைவரும் அசோகவன வாயிலுக்கு அருகே வரும்போது மரத்தின் இலைகளுக்கு இடையில் மறைந்திருந்த அனுமன் அவர்களை கண்டார். ராவணனை இன்னும் நன்றாக பார்ப்பதற்காக அனுமன் கீழிருந்த கிளைக்கு இறங்கி வந்தார். ராவணன் இன்னும் சற்று தொலைவில் இருக்கும்போதே சீதை பயத்தால் நடுங்கினார். அவர் சுருண்டு அமர்ந்து அழத் தொடங்கினார். வெறும் தரையில் அமர்ந்து பயந்து அழுது கொண்டு தூசு படிந்திருந்த சீதையிடம் ராவணன் இவ்வாறாக கூறினான். என்னை பார்த்து ஏன் பயப்படுகிறாய் சீதா? இங்கே உனக்கு தீங்கு செய்பவர் எவருமில்லை. நானோ உன் மேல் கொண்ட மோகத்தால் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உனக்கு என் மேல் சிறிதும் அன்பு இல்லை. ஏன் இப்படி திக்கப்படுகிறாய்? என்னை நம்பு, நட்புணர்வோடு என்னை பார். தலை வாராமல் அழுக்கு துணி உடுத்தி அர்த்தமற்ற உபவாசங்கள் இருப்பது உனக்கு சிறிதும் தகாது. ஓடிப்போன நீரைப் போல கழிந்து போன இளமை மீண்டும் வராது. உலக இன்பங்களை அனுபவி. உன்னை போன்ற அழகி இந்த படைப்பிலேயே இல்லை. என்னை ஏற்றுக்கொண்டால் உன்னை முதன்மை அரசியாக்குவேன். உலகமெல்லாம் வென்று உன் தந்தை ஜனகருக்கு பரிசாக அளிப்பேன். துரதிருஷ்டவசமாக ராஜ்யத்தை இழந்து காடுகளில் அலைந்து கொண்டிருக்கும் ராமர் இன்னும் உயிரோடு இருப்பாரா என்பது என் சந்தேகம். ஒருவேளை உயிரோடு இருந்தாலும் அவரால் உன்னை பார்க்க கூட முடியாது. முன்பு தன் மனைவியை இந்திரன் எடுத்துச் சென்றபோது ஹிரண்யகசிபு நாரதரை அனுப்பி திரும்ப பெற்றான். ராமரின் கதியும் அவ்வளவுதான். ஆனால் அவர் எவ்வளவு பணிவாக கேட்டாலும் நான் உன்னை தரமாட்டேன். மெலிந்து தூசு படிந்து இருக்கும் போதே உன் அழகு என் மனதை கவருகிறதே. நீ நன்றாக அலங்கரித்துக் கொண்டு நல்ல ஆடைகளை உடுத்தி சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருப்பாய்? மகிழ்ச்சியாக உன் குடி, சுகமாக இரு. உனக்கு என்ன குறை? இந்த வார்த்தைகளை கேட்டு சீதை ஒரு புல்லை தனக்கும் ராவணனுக்கும் இடையில் வைத்துக்கொண்டு தீனமான குரலில் இவ்வாறு சொன்னார். என் மீதான ஆசையை கைவிடு. பாவிக்கு மோட்சம் எவ்வளவு அரிதோ உனக்கு நானும் அப்படியே. நான் மற்றொருவரின் மனைவி, பதிவிரதை. உன் மனைவிகளை மற்றவர்கள் விரும்பினால் உனக்கு எப்படி இருக்கும் என்று சிந்தித்துப் பார்.
உனக்கு புத்தி சொல்லும் எவருமில்லையோ அல்லது சொன்னாலும் நீ கேட்கவில்லையோ? ஆனால் நீ செய்த செயல் உனக்கும் உன் நாட்டிற்கும் அரக்கர் குலத்திற்கும் அழிவை உண்டாக்கும். எனக்கு உன் அந்தப்புற பெண்களின் மீதான அதிகாரமோ செல்வமோ வேறெதுவோ தேவல்லலை, என் கணவருடன் இருப்பதே எனக்கு வேண்டும். நீண்ட காலம் சுகமாக இருக்க விரும்பினால் என்னை ராமரிடம் சேர்ப்பித்துவிடு. ராமருடன் நட்புக்குள் சரணடைந்தவர்களை ராமர் மன்னிக்கக்கூடியவர். இல்லையெனில் ராம லட்சுமணர்களால் உனக்கு சர்வநாசம் நிச்சயம். நீ ஒரு கோழை. ராமர் ஜனஸ்தானத்தில் இருந்த அரக்கர்கள் அனைவரையும் கொன்றதைக் கண்டு பயந்து ராம லட்சுமணர்கள் இருவரும் வெளியில் சென்றிருந்த போது என்னை திருடி வந்தாய். அவர்களின் காற்று உன் மீது பட்டாலே புலியின் வாசம் பட்ட நாயைப் போல நீ ஓடிப் போயிருப்பாய். அத்தகைய ராம லட்சுமணர்களுடன் பகை கொள்ளாதே. சீதை பேசிய இந்த கடுமையான சொற்களால் ராவணன் சினங்கொண்டு, நீ சொன்ன ஒவ்வொரு சொல்லுக்கும் உன்னை கொல்லலாம், ஆனால் உன் மீதான மோகத்தால் என்னால் அதை செய்ய முடியவில்லை. நான் சொன்ன கெடு இன்னும் 2 மாதங்கள் இருக்கிறது. அதற்குள் என் மனைவியாகச் சம்மதிக்காவிட்டால் உன்னை காலை உணவாக சமைத்து உண்டுவிடுவேன் என்றான். அவன் சீதையுடன் இருந்த அரக்கிகளிடம், நீங்கள் நயமாகவோ பயமாகவோ இந்த சீதையின் மனம் என் பக்கம் திரும்புமாறு செய்யுங்கள். அவளுக்கு பிடிக்காத காரியங்களைச் செய்யவும் இப்போது அனுமதி தருகிறேன் என்றான். ராவணனுடன் வந்த மனைவிகளில் தேவ கந்தர்வ பெண்கள் சீதையை பார்த்து பரிதாபப்பட்டு தங்கள் அனுதாபத்தை சைகைகள் மூலம் அவளுக்கு தெரிவித்தனர். ராவணனின் இளைய மனைவியான தானியமாலினி ராவணனை அணைத்துக் கொண்டு, இவளுக்கு உன்மேல் விருப்பமில்லை. அவள் மேல் ஏன் வீண் ஆசை கொள்கிறாய்? அவளுக்கு சுகப்படும் தலைவிதி இல்லை, அதனால்தான் உன்னை ஏற்கவில்லை என்றாள். ராவணன் புன்னகைத்து தன் மனைவிகளுடன் மாளிகைக்கு திரும்பினான். அவன் சென்றவுடன் அரக்கிகள் சீதையைச் சொற்களால் துன்புறுத்தினர், ஆயுதங்களால் மிரட்டினர். சிலர் ராவணனை புகழ்ந்தனர், சிலர் ராமரை தூற்றினர். நாங்கள் சொல்வதை கேட்காவிட்டால் உன்னை இப்போதே தின்றுவிட்டு சீதை இறந்துவிட்டதாக ராவணனிடம் சொல்வோம் என்றனர். மீண்டும் சண்டையிட்டுக் கொள்ளாமல் இவளை முன்னதாகவே துண்டு துண்டாக வெட்டி சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றாள் ஒருத்தி. மதுவும் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்றாள் மற்றொருத்தி. சீதைக்கு ஒருபுறம் பயமும் மறுபுறம் அருவருப்பும் ஏற்பட்டு தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து சிம்சுபா மரத்தை நோக்கி நடந்து ஓர் அசோக மரத்தின் அடியில் அதன் கிளையை பிடித்துக் கொண்டு நின்று தனது துயர நிலையை எண்ணி வருந்தினார். ராம லட்சுமணர்கள் இறந்திருப்பார்களோ, ராவணன் அவர்களை இந்நேரம் கொன்றிருப்பானோ என்று அவருக்கு சிறிது நேரம் சந்தேகம் ஏற்பட்டது. அவர்கள் துறவரம் பூண்டிருப்பார்களோ என்று மற்றுமொரு முறை சந்தேகித்தார். அரக்கிகள் அவரை சூழ்ந்து கொண்டு இன்னும் பயமுறுத்திக் கொண்டே இருந்தனர். இதற்கிடையில் திரிஜடை என்ற முதிய அரக்கி அப்போதுதான் நித்திரை கலைந்து எழுந்து உறக்க முனகிக் கொண்டு, சீதையை தின்று விடாதீர்கள், வேண்டுமானால் என்னை தின்னுங்கள், எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்தது என்றாள். அரக்கிகள் இந்த வார்த்தைக்கு பயந்து அவளைச் சூழ்ந்து கொண்டு, என்ன கனவு வந்தது என்று திரிஜடையிடம் கேட்டனர். திரிஜடை இவ்வாறாகச் சொன்னாள், ராமர் வெள்ளை மலர் மாலைகளை அணிந்து வெள்ளை ஆடைகளை உடுத்தி தந்தத்தால் செய்யப்பட்ட பல்லக்கில் ஏறி லட்சுமணருடன் சேர்ந்து 1000 அன்னங்கள் சுமந்து வர ஆகாய மார்க்கமாக இலங்கைக்கு வந்தாராம். இந்த சீதை வெள்ளை சேலை அணிந்து கடலின் நடுவே உள்ள ஸ்வேத பர்வதத்தின் வெள்ளை மலை மேல் இருப்பதை நான் கனவில் கண்டேன். ராம லட்சுமணர்கள் 4 தந்தங்கள் கொண்ட பெரிய யானையின் மேல் இலங்கையில் உலா வருவதை கண்டேன். அந்த ராம லட்சுமணர்கள் சீதையை நெருங்கினர். ராமர் ஏறிய யானை வெள்ளை மலையின் சிகரத்தின் மேல் இருந்தபோது சீதை அதன் மேல் ஏறினார். பிறகு ராமரின் மடியில் அமர்ந்திருந்த சீதை எழுந்து கைகளால் சூரிய சந்திரர்களை பிடிப்பது போல காணப்பட்டது. அதன் பிறகு ராமர் 8 வெள்ளை காளைகள் பூட்டிய ரதத்தில் சீதையுடன் இங்கே வருவதைக் கண்டேன். சீதாதேவி, ராமர் மற்றும் லட்சுமணர் புஷ்பக விமானத்தில் ஏறி வடக்கு நோக்கி செல்வதைக் கண்டேன். இனி ராவணன் அரளிப்பூ மாலைகளை அணிந்து உடல் முழுதும் எண்ணெய் பூசிக்கொண்டு சிவப்பு ஆடை உடுத்தி குடித்த மயக்கத்தில் தரையில் விழுந்து கிடப்பதைக் கண்டேன். மற்றொரு தருணத்தில் ராவணன் புஷ்பக விமானத்திலிருந்து கீழே விழுந்து மொட்டை தலையுடன் கருப்பு ஆடை உடுத்திய ஒரு பெண் இழுத்துச் செல்வது போல காணப்பட்டது. மீண்டும் ராவணன் சிவப்பு மலர் மாலைகளையும் இரத்த சந்தனத்தையும் அணிந்து எண்ணெய் குடித்துக்கொண்டு சிரித்துக்கொண்டு நடனமாடிக்கொண்டு புத்தி பேதலித்து கழுதைகள் பூட்டிய ரதத்தில் செல்வதைக் கண்டேன். ஒருமுறை ராவணன் கழுதை மீது ஏறி தெற்கு நோக்கி செல்வதையும் அதன் மேலிருந்து தலைகீழாக தரையில் விழுவதையும் கண்டேன். அங்கிருந்து எழுந்து அவன் வாய்க்கு வந்தபடி தீய சொற்களை பேசிக்கொண்டு ஒரு சேற்றுக் குழியில் விழுந்து மூழ்கினான். கும்பகர்ணனும் இதே நிலையில் காணப்பட்டான். ராவணனின் புதல்வர்கள் உடலில் எண்ணெய் ஊற்றிக் கொள்வதைக் கண்டேன். ராவணன் பன்றியின் மீதும் இந்திரஜித் முதலையின் மீதும் கும்பகர்ணன் ஒட்டகத்தின் மீதும் ஏறி தெற்கு நோக்கி செல்வதைக் கண்டேன். கோபுரங்களும் தோரணங்களும் உடைந்து விழுந்த இலங்கை கடலில் மூழ்குவது தெரிந்தது. ராமரின் தூதனான ஒரு குரங்கு இலங்கையை தீயிட்டுக் கொளுத்தியதாம். எனவே உங்கள் அக்கிரமத்தை நிறுத்திச் சீதையிடம் முறையாக நடந்து கொள்ளுங்கள். இலங்கைக்கு அழிவு நிச்சயம். அம்புலிமாமா ராமாயணம் 33ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.